அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. இவை எல்லாம் சாதகமான அம்சங்கள். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. இவை எல்லாம் சாதகமான ஒரு அம்சங்களாக அமைகிறது. குறிப்பாக நண்பர்கள், பெரியவர்கள் மூலம் நினைத்ததை சாதித்துக் கொள்வீங்க. புதிய திட்டங்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அவைகள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைத்துவிடும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. நீங்கள் வெகு நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. குறிப்பா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5, 6, 7 ஆகிய வீடுகளில் செல்வதால மகிழ்ச்சியான ஒரு வாரமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. அதே போல் வேலையில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ஆசைகள் அல்லது விருப்பங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் நல்லபடியாகவே நிறைவேற இருக்கு. அதே போல கன்னிராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்துல அதிக கவனமாக இருங்க. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இதன் காரணமாக வயிற்று வலி முதலிய பிரச்சனைகள் வரலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்தில் அதிக கவனம் உணவு விஷயத்தில் அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு 12இல் கேது இருப்பதால் சில ரகசியங்களை மனதில் வைத்துக் கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கலாங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. சகோதர காரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அஷ்டமத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளை நீங்கள் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு உருவாகிறது. இதனால் பொருளாதார நிலை உயருங்க. புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு லாப குருவினுடைய ஆதிக்கத்தால் லாபம் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருள் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைகிறது. அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் போது இடம் பூமியால் லாபம் கிடைக்குங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கடன் சுமையின் காரணமாக வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. பல நாட்களாக நடைபெறாத பஞ்சாயத்திற்கு கூட நல்ல முடிவுக்கு வருங்க. செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை நடைபெறாத காரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வருவதால விரயங்கள் கொடுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவது மகிழ்ச்சி காண இருக்கீங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பா வாகன யோகம் உண்டு என்பதால் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டும். அதனது வாகனத்தை சரி பார்த்து பழுது பார்த்து புதிதாக மாற்ற வேண்டும் மாதிரியான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற
இருக்கு. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையுங்க. குறிப்பா தொழில் மற்றும் வியாபார ரீதியான பயணங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவதால் எதிரிகளின் தொல்லை குறையுங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய இருக்குதுங்க. மாற்று மருத்துவத்தால் இவ்வளவு நாட்களாக சரியாகாத உடல் உபாதைகள் கூட இப்போது சரியாக இருக்கு. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்களுக்கு சனியினுடைய பார்வை பதிகிறது. அதே போல் குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் சனி பகவானுடைய கடுமை குறைந்து கன்னிராசினியர்களான உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குதுங்க. குறிப்பா குடும்ப ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவர்களின் திருமண காரியம் கைகூடக்கூடிய தருணமா அமைகிறது. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பிய பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சி அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் வரும் இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிலையான வருமானமும் நிதி நிலைமையில் நல்ல ஒரு ஆதரவும் பொருளாதார உயர்வும் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அடிக்கடி பயணங்களால் அதனால் விரயங்கள் ஏற்படும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. இருந்தாலும் கூட கன்னிராசினியர்கள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கடகராசியில் உச்சம் பெற்று குருவோடு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவ குருவும் அசுர குருவும் இணைந்து சஞ்சரிக்கும் நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அதே போல் தனவரவு தாராளமாக வந்து சேர இருக்கு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ள குறுக்கீடுகள் அகலுங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. பெற்றோர் வழி ஆதரவும் பிள்ளைகளால் உதிரி வருமானமும் வீடு வாங்கும் யோகமும் உண்டுங்க. அதே போல் கல்யாண முயற்சிகள் கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.